ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்கி பிரீத்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு நைட் ரொட்டீன் மினி விலாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நைட் டின்னருக்கு வேர்க்கடலை சட்னியும் சிம்பிளாக கோதுமை தோசையும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிச்சனுக்கு வந்திருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயிலில், எங்கள் ஏரியா திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு. நல்லா வானவெடிலாம் வடிச்சிட்ருக்காங்க. அப்படியே அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து நான் வந்து நைட் டின்னர் அன்றைக்கி குக் பண்ணேன். நல்லா காற்றுமே அடிச்சிட்டு இருந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நின்றுது. ஸோ அந்த கேப்பில் தான் நாங்களுமே வந்து வெளியில் போயிருந்தோம். அந்த கேப்பில் தான் நாங்களுமே வந்தோம். என்னடா சென்னையில் மழை பெஞ்சிட்ருக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது எப்போயோ ஷூட் பண்ண வீடியோ. நான் இது இப்போ தான் போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக உடச்ச கடலை, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி, உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. ஸோ கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைப்பாங்க நிறைய பேர். நான் வந்து நல்லா நைஸாகவே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். நம்ம சாப்பிடும் போது இது ஒரு விதமான சுவை இருக்கும், அது ஒரு விதமான சுவை இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை, நார்மலாக நம்ம வந்து அரிசி மாவில் சுடுவோம்ல தோசை, அந்த தோசை வந்து நம்ம போட்டோன்னே இந்த மாதிரி பேன்லலாம் வந்து நம்ம சீக்கிரம் வந்து தோசை தவாவில் வந்து சீக்கிரம் நம்மளாம் குக் ஆகி எடுத்துருவோம். ஆனால் வந்து இந்த தோசையை பொறுத்த வரைக்கும், கோதுமை தோசையை பொறுத்த வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுக்கும் போது நல்லா வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா சப்பாத்தி மாதிரியே இருக்கும். நம்ம சப்பாத்தியை வந்து போட்டு தேய்ச்சி உருட்டி இது பண்ணி நமக்கு பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இது வந்து நம்மளுக்கு ஈஸி அண்ட் குயிக்காக வந்து நம்ம சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சாம்பார், சட்னி, தோசையை வச்சு அன்றைக்கி சிம்பிளாக டின்னர் வந்து முடிச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் நான் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். லாங் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் வந்து ஃபுல் வீடியோ போடுறேன் எப்படி கிரவுண்ட்நட் சட்னி ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டுக்கு 2, எனக்கு 2 தோசை ஊற்றி நல்லா சூப்பராக அன்றைக்கி வந்து சாப்பிட்டாச்சு. மீந்த சட்னியுமே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரவை கூட வச்சு சாப்பிட்டுட்டோம் அன்றைக்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லணுன்னா, நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள்.